வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் பிரசாந்த் ராஜ். வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் கிருஷாந்த். வணக்கம் நேர்களே. இலங்கை முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளூடாக இணைந்திருக்கும் நான் ரஞ்சனி ராஜரத்னம் ராஜகிருஷ்ணா. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடரும் உஷ்ணமான காலநிலை காரணமாக பாடசாலைகளின் வலையப்பட்ட போட்டிகள் பிற்போடப்பட்டுள்ளன. மின்சார பிரச்சினை தொடர்பில் அமைச்சர் ரஞ்சித் சிங்கலாபட்டிய பாராளுமன்றத்தில் விளக்கம். தகுதி அறியும் சட்டத்துக்கு மாகாண சபைகளின் அனுமதி. தகவல் அறியும் சட்டத்திற்கு மாகாண சபைகளின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். ஜனாதிபதியின் அறிவித்தலை சபையில் சமர்ப்பித்த பின்னர் சபாநாயகர் இந்த விடயத்தை அறிவித்தார். தகவல் அறியும் சட்டம் மூலம் மாகாண சபைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு மாகாண சபைகள் தமது கருத்துக்களை தெரிவித்திருந்தன. மேல், வடமேல் மற்றும் சப்ரகமுவ ஆகிய மாகாண சபைகள் அதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன. அத்துடன் மத்திய மாகாண சபை, கிழக்கு மாகாண சபை மற்றும் தென் மாகாண சபை, வடமத்திய மாகாண சபை என்பன திருத்தங்களுக்கு இணக்கம் தெரிவித்துள்ளன. ஊவா மற்றும் வடமாகாண சபை என்பன திருத்தங்களுடன் இணக்கம் தெரிவித்துள்ளன. Copies of the letters with proposed amendments are annexed. Yours sincerely, the President of Sri Lanka. மின்சாரம் துண்டிக்கப்பட்டமை தொடர்பில் மின்சக்தி மற்றும் மீள் புதுப்பிக்கத்தக்க அமைச்சர் ரஞ்சித் சியமலாபட்டிய இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார். அது தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். අද වර්ෂ පුරාම දවසේ පැය 24ේම අඛණ්ඩ විදුලිය ලබා දෙන දකුණු ආසියාවේ එකම රට බව කිව යුතුය. வருடம் முழுவதும் 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக மின் விநியோகத்தை வழங்கும் தெற்காசியாவின் ஒரே ஒரு நாடு இலங்கை என்பதை கூற வேண்டும். கடந்த 6 மாதங்களில் 3 தடவைகள் நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்தடை காரணமாக பொதுமக்கள் மத்தியில் மின்சாரத்துறை தொடர்பில் தற்போது அதிகம் பேசப்படுகின்றது. குழுவின் இடைக்கால அறிக்கை இன்று காலை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. அந்த அறிக்கையின் பிரகாரம் நீண்ட மற்றும் குறுகிய காலத்தில் நாட்டிற்கு தொடர்ச்சியாக மின்சாரத்தை விநியோகிக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த நிலைக்கு காரணமான சவாலான விடயங்களாக நிலச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மின் உற்பத்தி நிலையமாகும். எனினும் இந்த மின் உற்பத்தி நிலையத்தை நிர்மாணிக்கும் போது இலங்கையின் மின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யாத வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது என்பது பொறியியலாளர்களின் கருத்து. இதனால் மின் தேவைக்கேற்ப பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் மின் நிலையம் செயலிழக்கும். நிலையம் செயலிழந்ததன் பின்னர் இயந்திரங்களின் உஷ்ணம் குறைவடையும் வரை 3-4 நாட்களுக்கு அதனை சீர் செய்வது முடியாத விடயமாகும். நீர்மின் உற்பத்தி மட்டுப்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களில் அனல் மின் உற்பத்தி நிலையம் செயலிழக்கமாக இருந்தால் 3-4 நாட்கள் நாட்டில் மின்தடை ஏற்படக்கூடும். ஆகவே தொடர்ச்சியாக மின் விநியோகம் இடம்பெற வேண்டுமாயின் அந்த காலப்பகுதியில் அதனை சமாளிக்கக்கூடிய வகையிலான அதற்கு சமமான மேலதிக அனல் மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்பது நிபுணர்களின் நிலைப்பாடாகும். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். சபாநாயகர் அவர்களே, இந்த சவாலை எதிர்கொள்வதற்காக உடனடியாக மற்றும் எதிர்கால யோசனைகள் இந்த சந்தர்ப்பத்தில் முகாமைத்துவம் தொடர்பில் உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கையாக அவசர முகாமைத்துவ குழு திறமையானவர்களை உள்ளடக்கியதாக உருவாக்கப்பட வேண்டும். நிலையங்களின் செயற்பாடுகள் தொடர்பில் ஆராய்ந்து ஒரு வாரத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளரான மொஹிதீன் மற்றும் கலாநிதி KKP பெரேரா ஆகியோரின் பங்களிப்புடன் குழு ஒன்று நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நடவடிக்கை குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும். මෙහෙයුම් කමිටුවක් පත් කරන ලද අතර එය ජ්‍යෙෂ්ඨ අතිරේක සාමාන්‍යාධිකාරිවරයෙක් ඇත්තේ ක්‍රියාත්මක කිරීමට කටයුතු කිරීම. ක්ෂණිකව ඉන්ධන තොග නිසිපරිදි කළමනාකරණය කිරීමට කටයුතු කිරීම. විදුලි බල මණ්ඩලය සතු සියලුම කුඩා පරිමාණයේ විදුලි උත්පාදක යන්ත්‍ර සියල්ල පද්ධතියට සම්බන්ධ කිරීම. ගිවිසුම් කාලය අවසන් වී ඇති විදුලි බලාගාර මිලදීගෙන අතිරේක බලාගාර ලෙස පවත්වා ගැනීමට යෝජනා කිරීම.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலை தொடர்பில் கைதாகி தடுத்து வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 சந்தேக நபர்களின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. பிள்ளையான் உட்பட 4 சந்தேக நபர்களும் மட்டக்களப்பு நீதவான் மாணிக்க வாசக கணேசராஜா முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது சம்பவம் தொடர்பான தொடர் விசாரணை அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபர்களை ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். இது தவிர இந்த வழக்கின் 4வது சந்தேக நபரான ராணுவ புலனாய்வு உத்தியோகத்தரான ML கலீம் சார்பாக எழுத்துப்பூர்வ சமர்ப்பணம் அவரது சட்டத்தரணியால் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதற்கான கட்டளையை ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வழங்குவதற்காக நீதிமன்றம் தவணை வழங்கியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் 2005ஆம் ஆண்டு மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் நத்தார் நள்ளிரவு ஆராதனையில் கலந்து கொண்டிருந்த போது சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலைச்சம்பவம் தொடர்பில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் அளவில் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டவை குறிப்பிடத்தக்கது. 1990ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரை ஜோசப் பரராஜசிங்கம் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினார். அதன் பின்னர் 2004ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் உறுப்பினராக பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியிருந்தார். அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் புதிய பொதுச் செயலராக தெரிவு செய்யப்பட்டுள்ள எம் சுபைதீன் அந்த பதவியில் செயற்படுவதற்கு எதிராக தடை உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு இன்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பொதுச் செயலாளராக பதவி வகித்து வந்த YLS ஹமீத் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவில் கட்சியின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் உள்ளிட்ட 15 பேர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். தற்போதைய பொதுச் செயலாளருக்கு எதிராக தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டியவைக்கான காரணங்களை முன்வைக்குமாறு மனுதாரருக்கு நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. இந்த மனு எதிர்வரும் மே மாதம் 3ஆம் தேதி மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. எதிராக வருகின்ற மே மாதம் 3ஆம் தேதி நாங்கள் பிரதிவாதிகளாக பெயரிட்டவர்கள் எங்களுடைய ஆட்சேபனைகளை தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே அதன் பின்னர் நாங்கள் எங்களுடைய பதிலை அதற்கு வழங்குவோம். அதனைத் தொடர்ந்து இடைக்கால தடை உத்தரவு தொடர்பாக நீதிமன்றத்தின் நிலைப்பாடு. செயலாளர் நாயகத்தினால் கோரப்பட்ட கோரிக்கையானது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து நடாத்தப்பட்ட கூட்டங்கள் முறையாக உயர்பீட உறுப்பினர்களுக்கு அறிவித்தல் கொடுக்கப்படவில்லை என்றும் கட்சியின் யாப்புக்கு அமைவாக கூட்டங்கள் நடத்தப்படவில்லை என்றும் அவ்வாறு நடத்தப்பட்ட கூட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டுள்ள பதில் செயலாளரின் அந்த நியமனம் பிழையான நியமனம் என்பதையும் அதை ரத்து செய்வதற்குமாக கோரித்தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. எனவே நிச்சயமாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைமைத்துவம் கட்சியின் உயர்பீட உறுப்பினர்களை கருத்தில் கொள்ளாமல் தன்னிச்சையாக யாப்புக்கு முரணாக தொடர்ந்தும் செயற்பட்டு கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையம் நாட்டிற்கு அவசியமா? நன்கு சிந்திக்க வேண்டிய காலம் இது. உலகின் அழகிய இயற்கை துறைமுகம் அமைந்திருக்கும் திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர் பிரதேச செயலக பிரிவில் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கும் வரலாற்று தொன்மையான இயற்கை வளமிக்க ஒரு பிரதேசமே சம்பூர். அப்பகுதியை வாழ்விடமாக கொண்ட மக்கள் யுத்தத்தின் போது இடம்பெயர்ந்து இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியிருந்த நிலையில் பல குடும்பங்கள் மீண்டும் சொந்த இடங்களில் மீள்குடியமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் சில குடும்பங்கள் கட்டைப்பறிச்சான், கிளிவெட்டி, மணச்சேனை போன்ற முகாம்களில் வாழ்ந்து வருகின்றனர். யுத்தத்தின் போது சொல்லண்ணா துயரங்களை அனுபவித்த மக்கள் மீண்டும் சொந்த இடங்களுக்கு திரும்பும் நிலையில் அவர்களின் வாழ்விடங்களுக்கு அண்மித்த பகுதியிலே அனல் மின் உற்பத்தி நிலையம் அமையப்பெறவுள்ளது. அனல் மின் நிலையம் அமையவுள்ள சம்பூர் பிரதேசத்தின் ஒரு பகுதியானது கொட்டியாரக்குடா கடலினாலும் ஏனைய பகுதிகள் மக்கள் வாழும் பகுதிகளாலும் சூழப்பட்டுள்ளது. அனல் மின் நிலையத்துக்காக எல்லையிடப்பட்ட பகுதியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் மக்கள் குடியிருப்புகள் அமைந்திருக்கின்றன. அதே போன்று அப்பகுதியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் மூதூர் நகரம் காணப்படுகின்றது. குறித்த பகுதியிலிருந்து கடல் வழியாக சுமார் 11 கிலோமீட்டர் தூரத்தில் திருகோணமலை நகரம் அமைந்துள்ளது. மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் முறையில் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் பாதிப்பான முறையே அனல் மின்சார உற்பத்தி முறையாகும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மின் நிலையம் அமைந்துள்ள பகுதியிலிருந்து 15 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் வரை அதன் நேரடி தாக்கம் இருக்கும் என கணிக்கப்படுகின்றது. காற்றின் வேகத்துக்கு ஏற்ப நேரடி தாக்கம் செலுத்தும் தூர எல்லை அதிகரிப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக சூழலியலாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
இதனால் அனல் மின்சார நிலையங்களை நிறுவும் போது பொதுவாக மக்கள் வாழும் பகுதியிலிருந்து ஒதுக்குப்புறமான பகுதியை தேர்ந்தெடுக்கப்படுகின்றது. ஆனால் சம்பூர் அனல் மின் நிலைய நிர்மாண விடயத்தில் மின்சார நிலையத்துக்கும் மக்களின் வாழ்விடத்துக்கும் இடையிலான தூரம் கவனத்தில் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. அனல் மின்சார உற்பத்தியினால் வழியும் நீரும் நிலமும் பாதிக்கப்படுவது என்பது வழமையாக இடம்பெறும் ஒன்றையாகும். அவ்வாறு பாதிக்கப்படுமாக இருந்தால் விவசாயம், மீன்பிடி முதலான ஜீவனோபாயம் தடைப்படுவதோடு மக்களின் சுகாதாரத்துக்கும் பெரும் சவாலாக உருவாகும். பல்தேசிய கம்பெனிகள் எங்களை விலைக்கு வாங்குவதற்கு நிறுவனங்களை கொண்டு வந்து எங்களுடைய சின்ன நாட்டிலே செலுத்துகின்றன. தனிய மின்சாரத்தில் மாத்திரமல்ல, பல முறைகளையும் அந்த இதை நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது மின் தட்டுப்பாடு மிகவும் சமீப காலத்தில் ஏற்பட்டது. இதற்கும் அடிப்படை காரணம் சொல்வார்கள் மல்டிநேஷனல் கம்பெனிஸின் சதித்திட்டம் தான் இவ்வாறு இருக்கிறது. என்றால் அனல் மின் நிலையங்களை எங்களுடைய பிரதேசம் முழுவதும் உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் இதை சரி செய்தார்கள் என்று கூட விவசாயங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்தியாவின் அனுபவங்களை கொண்டும் வேறு நாடுகளின் அனுபவங்களை கொண்டும் பார்க்கும்போது அனல் மின் நிலையம் என்பது மக்கள் சுகாதாரத்துக்கு ஏற்றதல்ல. மக்கள் சுவாசிக்கின்ற காற்றை நஞ்சாக்குகின்றது. அனல் மின் நிலையத்தை சம்பூரில் உருவாக்கிவிட்டால் அங்கே மக்கள் இருக்க முடியாத நிலை தோன்றும் என்பது எனது அபிப்பிராயமாகும். ஒரு தொன் நிலக்கரி எரிக்கப்படும் போது 7186 பவுண்ட் கார்பன் டை ஆக்சைடு வெளிவருகின்றது. இவ்வாறு வெளிவரும் வாயு சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தலாகவே அமையும். சராசரியாக 500 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அனல் மின் உற்பத்தி நிலையமானது வருடத்துக்கு 3.7 மில்லியன் தொன் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவதாக கணிக்கப்படுகின்றது. இது 161 மில்லியன் மரங்களை அழிப்பதற்கு சமமானதாக கருதப்படுகின்றது. எனவே தமது பிரதேசத்தில் அனல் மின் நிலையத்தை அமைக்க வேண்டாம் என்று சம்பூர் மக்கள் கூறுகின்றனர். வீடு திட்டம், டாய்லெட், கிணறு இப்படியான திட்டங்களை அவர் எங்களுக்கு சம்பந்தரையா செய்து தரணும். அவருக்கு ரணிலோட இனிமேல் என்ற ஒரு நட்புறவு இருக்குது. அவர் பல வருஷங்களாக தமிழர்களுக்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்றது உண்மையாகணும் என்று சொன்னால் எங்களுக்கு அவர் இந்த அனல் மின் நிலையத்தை தடுத்து எங்களுக்கு அவர் நல்ல வடிவான பொருளாதார நிவர்த்திகளை அவர் எங்களுக்கு முழுமையாக இந்த சம்பந்தரையா முடிச்சு தரணும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த அனல் மின் நிலையத்தை அமைக்கிற இந்த இந்திய அரசாங்கமோ சரி, சம்பந்தரையாவோ சரி, மற்ற நல்லாட்சி அரசாங்கமோ சரி, எந்த ஒரு அரசாங்கமும் இந்த அனல் மின் நிலையத்தை அமைக்கிறதை விட ஏன் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு கைத்தொழில் சாலைகள் அமைச்சு தரலாம், அல்லது வீதிகள் அமைச்சு தரலாம், மலசல கூடங்கள் அமைச்சு தரலாம், எங்களுக்குரிய அத்தியாவசியமான நீர் பிரச்சனையை தீர்த்து தரலாம், குடியிருக்கிறதுக்கு வீடுகள் அமைச்சு தரலாம். இதெல்லாம் செய்து தர எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத இந்த அரசாங்கம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய மாதிரி இந்த அனல் மின் நிலையம் வந்து எங்கள மக்களுக்கு தேவையற்ற ஒன்றாகத்தான் நாங்க கருதுறோம். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த மேல்குடியேற்ற ராஜாங்க அமைச்சர் MLAM ஹிஸ்புல்லா மாகாணங்களிலே மேல்குடியேற்றப்பட்டவர்களுக்கு தான அடிப்படை வசதிகளை நாங்கள் இப்படி செய்து கொடுத்து வருகிறோம். அதிவேக ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய அமைச்சுக்கு மிக தெளிவான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டுக்கு முன்பு சகல மக்களும் அவருடைய சொந்த இடங்களில் மீள்குடியேற்றப்பட வேண்டும். இதுவரை வேறு பிரதேசங்களில் வாழ்ந்து அவர்கள் மீள் குடியேறவர்களாக இருந்தால் அவர்கள் மீண்டும் தங்களுடைய சொந்த பிரதேசங்களில் மீள குடியேற விரும்பினால் உடனடியாக அவர்கள் தங்களுடைய மாவட்ட அரசாங்க ஊடாக விண்ணப்பிக்க முடியும். எங்களுடைய அமைச்சுக்கு நேரடியாக விண்ணப்பிக்கும் பட்சத்திலும் நாங்கள் பிரதேச செயலாளர் அரசாங்கத்தோட அறிக்கைகளை பெற்று அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். இயற்கை வளங்களில் ஒன்றான நீர் மலையகத்தில் தாராளமாக காணப்பட்டாலும் அதனை பெற்றுக்கொள்ள சொல்லனா துயரங்களை அனுபவிப்போர் ஏராளம். வெளிப்படை உபபென்ஹெட் தோட்ட பகுதி மக்கள் குடிநீரை பெறுவதில் நீண்ட காலமாக அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். சுத்தமான குடிநீர் வேண்டும் என்ற சுமார் 90க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் கோரிக்கை இதுவரை உரியவர்களின் செவிகளை சென்றடையவில்லை. இங்கு ஏற்பட்டிருக்கும் குடிநீர் தட்டுப்பாடு வறட்சியினால் ஏற்பட்டதல்ல, தமது பிரதிநிதிகளின் அசமந்த போக்கினால் ஏற்பட்டது என பெரிய மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். எந்த மந்திரியாச்சும் எவனாச்சும் வந்து இங்க ஏதாச்சும் கேட்கறானா ஓட்டு கேட்கிற டைமுக்கு மட்டும் வந்துடுறாங்க. கணக்கா வந்து ஓட்ட கேட்கறாங்க, ஓட்ட கேட்டு வாங்குறாங்க, வாங்கிட்டு என்ன செய்யறாங்க, அந்த டைமுக்கு மட்டும் வாங்க உங்களுக்கு என்ன செய்யணும், எது செய்யணும், உங்களுக்கு சமைச்சு வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன் ஏமாத்திட்டு போயிடறான். என்னமோ தோட்டத்துல எல்லாம் கேன பயமாக்கி நினைச்சிருக்காங்க போல இவங்க. எனக்கு இந்த டங்கி ஒன்று இருக்கு, இந்த டங்கி கட்டி இப்போதைக்கு ஒரு 7-8 வருஷம் கிட்ட இருக்கு. அந்த டங்கில எங்களுக்கு தண்ணி நிறைச்சு கொடுத்தா இங்க இருக்கிற ஒரு 5 லைட்டுகளுக்கு மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு லேசா போகும். இல்லைன்னா இங்க இருந்து நாங்க குறைஞ்சது எப்படியாவது 1 கிலோமீட்டர் தூரம் நாட்டுல போயிட்டேன் தண்ணி கொண்டு
வந்தாலும் சரியா 1:30 மணிக்கு வேலைக்கு நிக்கணும். வேலையில குறைவா இருந்தாலும் எங்களுக்கு விரட்டுறாங்க. நாட்டின் பிரஜைகள் என்ற அந்தஸ்தை தேர்தல் காலங்களில் மாத்திரம் கொடுக்கும் பிரதிநிதிகளின் செயல்பாடு தொடர்பில் விருப்பியிருந்த தாயின் குரல் இவ்வாறு அமைகின்றது. சம்பளம் 1000 ரூபாய் தாரேன்னு சொன்னாங்க, ஒரு சதமும் கிடைக்கல. இப்ப 12 மாசம் ஆச்சு. ஓட்டு கேட்க மட்டுமே வருவாங்க எல்லாரும், மத்ததுக்கு எதுக்கும் வர மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு தண்ணி பிரச்சனை, சாப்பாட்டு இந்த சம்பள பிரச்சனை தான் எங்க கூடயே. சம்பளம் தொடர்பான கூட்டு ஒப்பந்தம் மாத்திரமல்ல, குடியிருப்பின் கோரிகளும் இன்று காலாவதியாகியுள்ளன. ஆனா எங்களுக்கு 450 ரூபாய் கொடுக்க சம்பளம் பத்தாது. 1000 ரூபாய் சம்பளம் 10,000 எங்களுக்கு வேணும். அதே மாதிரி தண்ணி வசதி அறவே இல்லை. நாங்க வேலை விட்டு வந்து 12 மணிக்கு வேலை விட்டு வந்து 4 இடத்துல போய் தண்ணி கொண்டாந்து வச்சு 1:30 மணிக்கு மலையில நிக்காட்டி எங்களை விரட்டுவாங்க கங்காணி மாதிரி. அதனால வேண்டி எங்களுக்கு தண்ணி வசதி செஞ்சுட்டாங்க. கட்டாயம் எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வேணும். கொழும்பில் நடைபெற்ற கூட்டு எதிர்க்கட்சியின் கூட்டம் தொடர்பில் நவ சமசமாஜ கட்சியின் தலைவர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன கருத்து தெரிவித்தார். கூட்டு எதிர்க்கட்சி கூட்டத்தில் முஸ்லிம் தமிழ் பிரதிநிதிகளை காண முடியவில்லை. பெரியவர் கையை உயர்த்தும் போது அனைவரும் கையை உயர்த்துகின்றனர், கீழே இறக்கும் போது அனைவரும் இறக்குகின்றனர். பெரியவர் இந்த பக்கம் பார்த்தால் அனைவரும் பார்க்கின்றனர். இத்தகைய நபர்கள் ஹிட்லரிடம் கூட இருக்கவில்லை. இன்னும் வெகு நாள் செல்வதற்கு முன்னர் அரசாங்கத்தை உரட்டுவார்களாம். 30 பாராளுமன்ற உறுப்பினர்களே இருந்தனர். 30 பேரை வைத்துக் கொண்டு பாராளுமன்றத்துக்குள்ளே விரட்ட முடியாது. அப்படியாயின் வேறு முறையில் விரட்டுவார்களாக இருக்கலாம். மைந்தவுக்கு வழங்கவா நாம் இதனை பெற்றுக் கொண்டோம். இவர்கள் எவ்வளவு திருடியுள்ளனர். 1 வருடமும் 4 மாதங்களும் கடந்தும் கூட இந்த அரசாங்கத்தால் இவர்களை பிடிக்க முடியாமல் போயுள்ளது. இதனையே மக்கள் கேட்கின்றனர். நாமல் ராஜபக்சவை 17ஆம் தேதி காலை FCIDக்கு வருமாறு கூறினர். அவர் ஒவ்வொரு நாளும் வெளியே வந்து வீண் பேச்சுக்களை கூறுகிறார் அல்லவா? இந்த அரசாங்கத்தால் என்ன செய்ய முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். அந்த நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது. நான் இவர்களை கூட்டு எதிர்க்கட்சியாக அடையாளப்படுத்தப் போவதில்லை. மஹிந்தவின் அணி. இந்த நாட்டில் மாற்று அல்லது வேறு எதிர்க்கட்சி இல்லை. பாராளுமன்றத்தில் உள்ள ஒரே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தன் மாத்திரமே. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ரவுப் ஹக்கீம் தொடர்பிலும் அசாத் சாலி இதன்போது கருத்து வெளியிட்டார். ஹக்கீமின் செயற்பாடு என்ன? முதலாவது அரசாங்கத்தில் எனக்கு இவ்வளவு வேண்டும், 2வது அரசாங்கம் இருக்கும்போது எனக்கு இவ்வளவு வேண்டும். அந்த பணம் முழுவதையும் மலேசியாவில் வைப்பிலிடுகிறார். அதுவே அவரது சம்மேளனத்தில் வரும் தீர்மானமாகும். கட்சியின் பொதுச் செயலாளரை நீக்குவதே அவரது தீர்மானமாகும். கட்சியில் அவருக்கு எதிராக ஒருவனும் கதைத்தால் அவரை நீக்கிவிடுவார். மற்றவர்கள் இல்லாத அனைத்து அரசாங்கங்களிலும் ஹக்கீம் அமைச்சராகி விடுவார். அரசாங்கத்தில் உள்ள பெரியவர்களின் காதலியாகவே ஹக்கீம் இருக்கிறார். புனர்வாழ்வின் பின்னர் கொடுப்பனவுகள் வழங்கப்படும், வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும் என அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் பெரும்பாலான முன்னாள் போராளிகளுக்கு நிறைவேற்றப்படவில்லை. அவ்வாறான ஒருவரை முல்லைத்தீவைச் சேர்ந்த பேரின்பநாதன். யுத்தத்தில் படுகாயமுற்ற பேரின்பநாதன் தனது மனைவியுடன் முல்லைத்தீவு கைவேலி பகுதியில் வசித்து வருகின்றார். யுத்தத்தில் அனைத்தையும் இழந்தவர்கள் செய்வதறியாது தவித்த போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்த ஆறுதல் தொடர்ந்தும் நீடிக்கவில்லை. வாக்குறுதிகள் பொய்த்து போன நிலையில் மனம் தளராது கோழி வளர்ப்பை தனது பிரதான ஜீவனோபாயமாக கொண்டுள்ளார் பேரின்பநாதன். விளையாட்டாக்கள் சந்தோஷத்தோட இருந்தாங்க. ஆனா இங்கே உரியாக்கள் கிடைக்கவே இல்லை. அவர்கிட்ட கிட்ட என்ன கிடைக்குது, இவர்கிட்ட கிட்ட என்ன கிடைக்கல. அப்ப இதனால உண்மையால பாதிக்கப்பட்ட போராளிகளும் பாதிக்கப்பட்ட கிரிமினல மட்டத்தில் வறுமை கோட்டுகளில் உள்ள மக்கள், விதவைகள், ஆண் துணை இல்லாம வாழ்றவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கேவலமான நிலையில கேவலமான பேர வேண்டு வாட வேண்டி கிடக்கு. எங்களோட வாழ்க்கை தற்கொலை செய்யற அளவுக்கு பிறகு நிலைக்கு போயிட்டோம். ஏன்னு கேட்டா அரசாங்கம் கவனிக்கல. எங்களோட கூட்டமைப்புக்காரர் தேர்தல் காலத்துல கூட்டமைப்பு மட்டுமில்லை எல்லா அரசியல்வாதியும் வீட்டுக்கு வீடு ஆக்களை விட்டு சம்பளத்தை தான் விட்டுக்கலாம் போட சம்பளத்துக்கு வேலை செய்ய முடியும். யாரிடமும் வண்டியிடக்கூடாது என்ற கொள்கையுடன் தான் மேற்கொண்டிருக்கும் முயற்சிக்கு உறுதுணையான நடவடிக்கைகளேனும் எடுக்கப்பட வேண்டும் என கோருகின்றார் பேரின்பநாதன். கிளிநொச்சி பன்னங்கண்டி பகுதியில் மாணவி ஒருவரை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் பாடசாலை அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து அதிபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். கடந்த சனிக்கிழமை மேலதிக வகுப்பில் கல்வி கற்ற 14 வயது மாணவி மீது அதிபர் தகாத முறையில் செயற்பட்டதாக இன்று முறைப்பாடு செய்யப்பட்டது. இதனையடுத்து சம்பவம் குறித்த விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான விசாரணைகள் கிளிநொச்சி போலீசாரால் முன்னெடுக்கப்படுகின்றன. மேலும் பாதிக்கப்பட்ட மாணவி கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அக்கரைப்பற்றில் பெண் சட்டத்தரணி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகம் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து போலீசார் மீண்டும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
அக்கரைப்பற்று 7ஆம் குறிச்சி பகுதியைச் சேர்ந்த 27 வயதான லோகராஜா நிதர்ஷினி என்ற பெண் சட்டத்தரணி கடந்த 21ஆம் தேதி திங்கட்கிழமை தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்ற பிரேத பரிசோதனையின் பின்னர் பெண் சட்டத்தரணியின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து யுவதியின் மரணம் தொடர்பான விசாரணைகள் மற்றும் பிரேத பரிசோதனையில் சந்தேகம் நிலவுவதாக அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இதற்கமைய நீதிமன்ற உத்தரவின் பேரில் பெண் சட்டத்தரணியின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஹட்டன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட லெதண்டி தோட்டத்தில் காட்டுப்பகுதியில் மிகவும் ஒரு குறைந்த நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலமானது பெண் ஒருவருடையதாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். வேறு தகவல்கள் எதுவும் தெரியாத நிலையில் ஹட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த சடலத்தை அடையாளம் காண்பதற்காக போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். இலங்கையின் நீர்த்தாங்கி தயாரிப்பில் முன்னிலை வகிக்கும் PP Plus நிறுவனம் நவீன தரத்துடன் தயாரிக்கப்பட்ட புதிய நீர்த்தாங்கிகளை இன்று சந்தைக்கு அறிமுகப்படுத்தியது. அனுராதபுரத்தில் உள்ள தொழிற்சாலையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட நீர்த்தாங்கிகளை சந்தைக்கு விநியோகிக்கும் முன்னிலை நிறுவனமாக PE Plus மக்கள் மத்தியில் பிரபல்யம் அடைந்துள்ளது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதுகாப்பான நீர்த்தாங்கிகளை தயாரிக்கும் பணிகள் சமய அனுஷ்டானங்களை தொடர்ந்து சுப வேளையில் ஆரம்பிக்கப்பட்டன. கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் இணை முகாமைத்துவ பணிப்பாளர் சசி ராஜமகேந்திரனும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். குழும பணிப்பாளரும் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான மொஹான் பராரா உள்ளிட்ட உயரதிகாரிகள் சிலரும் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர். நீர்த்தாங்கி தயாரிப்பில் அசைக்க முடியாத இடத்தில் உள்ள PE Plus நிறுவனம் இன்று அனுராதபுரம் தொழிற்சாலையில் புதிய தயாரிப்புகளுக்கான ஃப்ளோ மோல்டிங் தொழில்நுட்பத்தில் தயாரிப்பு பணிகளை ஆரம்பித்தது. எமது வடக்கு கிழக்கு மற்றும் அனுராதபுரம் ஆகிய பிரதேசங்களுக்கு நீர்த்தாங்கிகளை விநியோகிக்கும் பணிகளை துரிதப்படுத்தி இன்று முதல் எமது நுகர்வோருக்கு சிறந்த தரத்துடன் கூடிய நீர்த்தாங்கிகளை விநியோகிப்பதற்காக இந்த தொழிற்சாலை திறக்கப்பட்டுள்ளது என்பதை அறிய தருகின்றேன். பஞ்சஈஸ்வரங்களில் ஒன்றான மன்னார் திருக்கேதீஸ்வரம் தேவஸ்தானத்தின் உள்ளக திருப்பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் மற்றும் இந்திய துணை தூதுவர் உள்ளிட்ட பலர் திருப்பணி ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்றனர். இன்று மதியம் 11 மணி தொடக்கம் மதியம் 12 மணி வரை இருந்த சுப நேரத்தில் திருக்கேதீஸ்வர தேவஸ்தான உட்பிரகார மண்டப திருத்தப் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இந்து சமய அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் ஆலய பரிபாலன சபையினருடன் பக்தர்களும் இதில் கலந்து கொண்டனர். இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் திருக்கேதீஸ்வரத்தின் திருப்பணி வேலைகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இனி விளையாட்டுச் செய்தி. உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் தொடரில் இந்தியா தனது 3வது போட்டியில் இன்று பங்களாதேஷுடன் பலப்பரட்சி நடத்துகின்றது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடும் இந்தியா சற்று முன்னர் வரை 11 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து 73 ஓட்டங்களை பெற்றிருந்தது. பெங்களூரில் நடைபெறும் இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணிக்கு ஷிகர் தவான் மற்றும் ரோஹித் சர்மா ஜோடி சிறந்த ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்தது. இவர்கள் முதல் விக்கெட்டுக்காக 42 ஓட்டங்களை பகிர்ந்தனர். மக்கள் சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டின் மற்றொரு சமூக பணி. இதன் 2வது கட்டத்திற்கும் நாம் தயார். காலம் தாழ்த்தாமல் நமது குழுவினர் அதற்கான ஆரம்பத்தை இன்று பதிவு செய்தனர். சியலு டிஸ்ட்ரிக்ட் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி திட்டத்தின் மூலம் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பான தகவல் அதிக அளவில் திரட்டப்பட்டது. இந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு இறுதி அறிக்கையை தயாரிக்கும் பணிகளை பேராதனை பல்கலைக்கழகம் முன்னெடுத்து வருகின்றது. அந்த பணிகள் நிறைவேறும் வரை காத்திருக்காத எமது குழுவினர் பல கிராமங்களில் அடையாளம் காணப்பட்ட உடனடியாக தீர்வு வழங்கப்பட வேண்டிய பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்க தீர்மானித்துள்ளனர். இதன் முதற்கட்டமாக அத்தகைய பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கக்கூடிய உள்ளூராட்சி அமைச்சை எமது குழுவினர் இன்று தெளிவுபடுத்தினர்.